அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவிலே மேசராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு பகவான் வரக்கூடிய 26ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மிதனராசியிலிருந்து நீர் வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய மேசராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் வீடான தாய்ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதன் மூலம் அங்கே அமர்ந்து அவர் உச்சமடைகிறதுனால இதனால் வரைக்கும் இருந்துட்டு வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியானது பிறக்க இருக்கிறது. ஏற்கனவே நிறைய அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கு. அந்த 7.5 சனியினுடைய தாக்கங்கள்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சினால் உங்களுக்கு குறையும். என்ன, அந்த சனியினுடைய தாக்கங்கள்லாம் குறைந்து நன்மையானது அதிகரிக்க இருக்கின்றது. முக்கியமாக இந்த 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன, அந்த சுகஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது வாழ்க்கையில் என்ன இதனால் வரைக்கும் அனுபவிக்காத பல ஏக போகங்களையும் சுகங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்தோம் அப்படின்னா இந்த 4ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடுகளை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியங்களில் நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கிய செலவுகள் குறையும். என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவானுடைய 10ஆம் இட பார்வையினால் இது நாள் வரைக்கும் அந்த தொழில் வியாபாரங்களில் ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் என்ன வியாபாரங்கள்லையும் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருந்துட்டு வந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸ் ஆனது கிடைக்க இருக்குது. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்குது. பலவிதமான லாபங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரங்களில் வர இருக்குது. வேலையில் பார்த்தோம் அப்படின்னா சம்பள உயர்வு, என்ன பதவி உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நீண்ட நாட்களாக அந்த பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத இந்த மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயமாக திருமண அமைப்பெல்லாம் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள்லாம் கிடைக்கப்பெறும். சுப விரய செலவுகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையினால் இந்த நம்மளுடைய என்ன 7.5 சனி ஆரம்பிச்சிருந்ததுனால ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, தூக்கமின்மையினால் பல மேசராசி என்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. என்ன, அதனால் அவங்களுடைய அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த சுகஸ்தானத்துக்கு குரு வரார். என்ன, அப்படி வரும் பொழுது நீங்கள் நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரும். என்ன, அதற்கு இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கூட கிடைக்கப்பெறும். எதிர்பாராத ஒரு பண வரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். பல புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த நண்பர்கள் கிடைப்பார்கள். என்ன, பெரிய பெரிய விஐபி அவர்களுடைய அறிமுகங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த குரு பெயர்ச்சினால் பல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், வீடு வாகனங்கள், என்ன தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும், பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். முக்கியமாக 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு மேசராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால பல புண்ணிய ஸ்தலங்கள் சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும், புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடக்கூடிய வாய்ப்பும் என்ன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஆலயங்களுக்கு சென்று தரிசனங்கள் மேற்கொள்ளலாம். முடிந்தளவு வியாழக்கிழமைகளில் என்ன மேசராசி என்பர்கள் குரு பகவானை வழிபடும் பொழுது குரு பகவானுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்கப்பெறும். இந்த குரு பெயர்ச்சியானது 2026 குரு பெயர்ச்சியானது மேசராசி என்பர்களுக்கு
ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்ந்து சுக போகத்தை வழங்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.